ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அதுதான் கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு சொல்கிறத நமக்கு சொல்கிறத செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்கிற காரியத்தை கீழ்ப்படியது கஷ்டமாக இருக்குது. ஆமென். நீங்கள் பாருங்கள், எங்கள் அற்புதமான சம்பவத்தை நான் பார்க்குறோம். இயேசுவும் தாயும் அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. திராட்சை ரசம் குறைப்பட்டுருது. இயேசு அவன் மரியாள் சொல்லுவாங்க, இப்படி சூழ்நிலை இருக்குன்னு, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கன்னு. இயேசு அங்கே ஜாடியில் தண்ணீரை ஊற்று சொல்வார், மொண்டு போய் கொடுக்க சொல்வார். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறத நான் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியாப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்களாம் நான் செய்யணும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியம் செய்யுங்கள், அப்போ தான் நாம் அவர் ஜனமாக இருப்போம், அவர் நம்மளுடைய தேவனாக இருப்பாரா. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சத்தத்துக்கு நீங்களாம் நான் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சத்தத்தை நாம் கேட்குறோமா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தைக்கு ஆமென், வார்த்தையை கேட்பதே பெரிய விஷயம். கேட்டால் தானே கீழ்ப்படிய முடியும். அவருக்கு செவி கொடுத்தா தானே கேட்க முடியும். இன்றைக்கி ஆவியை நம்மோடு பேசுகிறாரு. தேவ பிள்ளையிலே, அவர் சத்தத்துக்கு நீங்களும் செவி கொடுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா ஆண்டவர் அழகாக சொல்வார். வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லுகிறது. அவருடைய பிள்ளையா இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் செவி கொடுத்தா அவருக்கு பின்னாடி நம்ம போக முடியும். அவர் காண்பிக்கிற அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும். இன்னைக்கு நான் அவர் சத்தத்தை நான் கேட்காம, அவருக்கு செவி கொடுக்காம நான் என்ன தாறுமாறான வழிகளை தான் போவேன். ஆண்டர் விட்டு தூரம் போவேன். ஏன் ஆண்டர் விட்டு நம்ம தூரம் போகிறோம்? ஏன் பின்வாங்கி போகிறோம்? ஏன் பாவம் செய்கிறோம்? தேவப்பிள்ளைகள், சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறதுல அதே 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டாயிருக்கிறவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதுதாங்க, நான் ஆண்டவர் பிள்ளைனா, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு அவருக்கு சொந்த ஜனமாக இருக்குன்னா நான் அவருக்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் அவர் செவி கொடுத்து பாருங்கள். அன்னைக்கு தண்ணி போய் மொண்டு போய் கொடுங்க, ஊற்றுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கன்னு மரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கீழ்ப்படிதனால தான் சாதாரண தண்ணி திராட்சரசமாய் மாறினது. அந்த குறைவு நிறைவாய் மாறினது. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சரி, தேவப்பிள்ளையில் நம்ம ஆண்டுக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டர வாழ்க்கை அற்புதமாக சுவையுள்ள திராட்சரசமாய் மாற்ற உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுக்கு செவி கொடுக்க, உங்கள் வார்த்தைகளுக்கு நான் கவனமாக இருக்க, உங்கள் கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற கர்த்தர், உமக்கு செவி கொடுக்கும் போது எங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும் அல்லவா. ஆண்டவரே, உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, செவி கொடுக்கிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, பாதுகாத்துக்கள் இதனால் முழுதும் கரமெடுத்து நடத்தும் பொறுப்பெடுத்துக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவருக்கு செவி கொடுங்க, அற்புதங்களை காண்பீங்க. God bless you.